வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் நிதி கல்வியறிவு என்ற தலைப்பின் கீழ் நித்தம் ஒரு நிகழ்ச்சி அல்லது நித்தம் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் கீழ் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் 2-3 நாட்களாக சேமிப்பு மற்றும் முதலீடு குறித்து விவாதித்து வருகிறோம். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, முதலீடு என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும், முதலீடுகள் எத்தனை வகைப்படும், அவை என்னென்ன என்றும் தெரிவித்து வருகிறேன். அதாவது லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் என்று 3 வகைப்படும் என்றும் கூறியிருக்கிறேன். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன என்பதை சென்ற எபிசோடுகளில் நாம் பார்த்தோம். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்றால் என்ன? அதிக அபாயம் கொண்ட முதலீடுகள். அதில் முதலில் வருவது ஸ்டாக்ஸ், அதாவது டைரக்ட் ஓனர்ஷிப் இன் கம்பெனிஸ் வித் பொட்டென்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ் த்ரூ கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் டிவிடெண்ட்ஸ். கேபிட்டல் அப்ரிசியேஷன் போட்ட முதலீடுகள் அதிகமாகவும் டிவிடெண்டுகளும் வரக்கூடிய நல்ல அல்லது அதிக வருவாயை தரக்கூடிய ஃபண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதைத்தான் டைரக்ட் ஸ்டாக்ஸ் என்று கூறுகிறோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நாம் ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் எது லோ ரிஸ்க் இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருகிறது. அதாவது ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத் என்று கூறலாம். ஒரு அதிக பயனை கருதி, அதாவது அதிக பலன் தர வேண்டும் என்று கருதி நாம் லாங் டேர்முக்கு, நெடுங்காலங்களுக்காக போட்டு வைக்கக்கூடிய ஃபண்ட்ஸை தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் என்று கூறுகிறோம். அடுத்ததாக சொல்ல வருவது ரியல் எஸ்டேட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ரெண்டல் இன்கம் அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன். அதாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டிலும் அது தனக்கு அதிக வருவாய் அல்லது ரெண்டலை தர வேண்டும், வாடகையை தர வேண்டும் என்ற காரணத்தினாலோ, அது மதிப்பு அதிகம் கூட வேண்டும் என்ற காரணத்தினாலோ நாம் இன்வெஸ்ட் செய்தால் அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று கூறுகிறோம். எனவே இந்த ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்றது 3 வகையாகப்படும். ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் என்று 3 வகையாக பிரிக்கலாம். மற்றும் உள்ள முதலீடுகள் என்ன என்பதை பற்றி அடுத்த எபிசோடில் காண்போம். நன்றி, வணக்கம்.